திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் மகளிர் நல அமைப்பு சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி ஸ்ரீ சக்தி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் மகளிர் நல அமைப்பு சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் மகேந்திரன் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். தலைமை உரையில் உலக மகளிர் தின கரும்பொருள் பெண்களின் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை துரிதப்படுத்துங்கள் என்று கூறி மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கல்லூரி செயலர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். அதனை அடுத்து ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியை சாந்தி விருந்தினரை அறிமுகப்படுத்தி பேசினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சசிலா கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். இந்த சிறப்புரையில் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் படித்து உழைத்து முன்னேற வேண்டும் என்று பல சாதனைகள் தாங்கள் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் கூறினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நல அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நித்யானந்த ஜோதி வரவேற்பு வழங்கினார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர் நல அமைப்பு சார்பாக முதுகலை மாணவிகளுக்கு கோலப் போட்டி, மெஹந்தி போட்டி, அரிய வேலைப்பாடு மற்றும் விழா பெண்களுக்கான அழகு போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் விலங்கியல் துறை பேராசிரியை முனைவர் வசுமதி நன்றி கூறினார். இறுதியில் முதுகலை மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் முதுகுல மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முதுகலை மாணவிகள் செய்திருந்தனர். That's my suggestion. So social media distract ஆகாதீங்க. அதுல ஒரு temporary happiness தான். எல்லாம் like that. அதுக்கப்புறம் Facebook, social media அதுல வர இதெல்லாம் நம்ம அவ்வளோ நல்லது மட்டும் எடுக்கணும், கெட்டதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்லதை மட்டும் எடுத்துட்டு social media போல ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. ஸ்டடீஸ்ல முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிஜி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் நல்லா படிச்சு ஏதாவது சாதிக்கணும் கண்டிப்பா. I am S. Sivarohini. I am studying 2nd MSc Max in Adityanar College of Arts and Science. இன்று எங்கள் கல்லூரியில் மகளிர் தின விழா நடந்தது. அனைவரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகள் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் பரிசு பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
எங்கள் கல்லூரியில் மகளிர் தின விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. அனைவருக்கும் வணக்கம். நான் சுருதி மனோகீர்த்திகா, செகண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆதித்தனார் காலேஜில் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் இன்றைக்கி உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த உமன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி பங்கேற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கல்ச்சரல்ஸ் வச்சாங்க. மாணவிகள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டோம். இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி ஸ்ரீ சக்தி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர். தூத்துக்குடி சாயர்புரத்தில் உள்ள பாப்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 6வது மாநில அளவிலான ஓபன் கராத்தே மற்றும் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் திருச்செந்தூர் ஸ்ரீ சக்தி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் கராத்தே, கட்டா மற்றும் குமித்தே மற்றும் சிலம்பம், சண்டை மற்றும் தனிப்பட்ட திறமை ஆகிய இரண்டிலும் பங்கேற்றனர். இதில் சாம்பியன்ஷிப்பில் 2வது பரிசு பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி நிருபர் சங்கர சுப்பிரமணியன், தலைமை ஆசிரியர் ஜெனிஃபர், சிலம்பம் பயிற்சியாளர் அஜித்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர். மேலும் தங்களது பள்ளியில் ப்ரீ-கேஜி, எல்கேஜி, யூகேஜி மாணவர்களுக்கு கராத்தே மற்றும் விளையாட்டு பயிற்சி அளிக்கிறோம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கராத்தே, சிலம்பம், ஹிந்தி, கம்ப்யூட்டர் போன்ற வகுப்புகளும் நடைபெறுவதாகவும் தெரிவித்தனர். வணக்கம். நான் ஸ்ரீ சக்தி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். நம்ம ஸ்ரீ சக்தி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் சிலம்பம் மற்றும் கராத்தே வகுப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 6வது மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டியில் நம்ம சக்தி ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஃபஸ்ட் ப்ரைஸ், 7 செகண்ட் ப்ரைஸ், 3 தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. இதனால் எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு இன்னும் நம்ம பசங்களுக்காக இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் சிலம்பம், கராத்தே மட்டும் இல்லாமல் வாள், சுருள் வாள் போன்ற பல பயிற்சிகளை கொடுத்து பசங்களுக்கு கம்ப்யூட்டர், ஹிந்தி இந்த மாதிரி எஜுகேஷன்லையும் நல்லா வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. Good morning everybody. I am very proud to inform that 6th state level karate and silambam competitionல ஆறால் இதில் அவர் ஸ்கூல் செகண்ட் வந்திருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். இதுக்கு மூல காரணம் அவர் மாஸ்டர் மிஸ் அஜித். ஹீ இஸ் வெரி எஃபிஷியன்ட். அதான் இட்ஸ் நாட் ஒன்லி ஹிஸ் எஃபிஷியன்ட், ஐ ஆம் வெரி ப்ரௌட் டு ஹிம். வாட் இஸ் தட்? பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட். நவ் ஹீ இஸ் பிகமிங் அவர் மாஸ்டர். ஸோ ஐ ஆம் வெரி ப்ரௌட் டு தட். திருச்செந்தூர் யூனியன் அலுவலகத்தில் 21 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் திருச்செந்தூர் கோட்டத்திற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி திருச்செந்தூர் யூனியன் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். திருச்செந்தூர் யூனியன் தலைவர் செல்வி, வடமலை பாண்டியன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பிரம்மநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தமிழக மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு 21 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். பின்னர் நடுநாளு மூளைக்கிணறில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் பொது நிதியில் இருந்து 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல திருச்செந்தூர் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் திருச்செந்தூர் தாசில்தார் பாலசுந்தரம், இஸ்ரோ தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், மாநில திராவிட முன்னேற்ற கழக வர்த்தக அணி துணை அமைப்பாளர் உமரி சங்கர், உடன்குடி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கனமழையால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17, 18ஆம் தேதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையின் வெள்ளத்தால் ஏராளமான கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போதுதான் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் பின்னி ரீஎனர்ஜி லிமிடெட் நிறுவனம், அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சங்கம், ஹூமா மருத்துவமனை உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட பூவானி, காசிலிங்காபுரம், சிங்கத்தாக்குறிச்சி கிராம பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பூவானி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னி ரீஎனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஷாஜகான் சேட் தலைமை வகித்தார். நிர்வாக இயக்குநர்கள் முகமது அப்துல் சலாம் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் கஜேந்திரபாபு வரவேற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம், மாவட்ட கல்வி அதிகாரி ரஜினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு ஸ்கூல் பேக் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதில் ஹூமா மருத்துவமனை சேர்மன் ஹிசாமுதீன் பாபா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள், ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.